டிகேடியூசியின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா கச்சிராப்பாளையம் வடக்கனந்தல் பகுதியில் விஓ அலுவலகத்தில் தகரை கிராமத்தை சேர்ந்த தமிழரசி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகின்றார். அதே கிராமத்தை சேர்ந்த உதவியாளர் சங்கீதாவும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்து வருகின்றார். கடந்த 3 மாதத்திற்கு முன் சங்கீதா அரசு பதிவேடுகள் அலுவலக பதிவேடுகளை வீட்டுக்கு எடுத்து சென்று வருவதை கவனித்து கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி சங்கீதாவிடம் ஏன் வீட்டுக்கு பதிவேடுகளை எடுத்து செல்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டார். இதனால் தமிழரசி ஜன்னல் வழியாக என்னை ஏன் வைத்து பூட்டுகின்றீர்கள் என்று சங்கீதாவை கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். இதனால் மேல் அதிகாரியான மாவட்ட தாசில்தாருக்கு தமிழரசி நிர்வாக அலுவலர் சங்கீதா மீது புகார் அளித்தார். இந்த புகார் அடிப்படையில் கிராம உதவியாளர் சங்கீதாவை தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் ஆத்திரம் கொண்ட சங்கீதா கடும் கோபத்தில் தமிழரசி மீது கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி பொதுமக்களுக்கு வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பையில் மறைத்து வைத்திருந்த மாட்டு சாணத்தை எடுத்து தமிழரசியை நோக்கி முகத்தில் வீசினார். என்னையே இடைநீக்கம் செய்துவிட்டு எங்கள் ஊரில் நீ வேலை பார்த்து விடுவாயா என்ற மிரட்டும் தோரணையில் அவருடைய கூந்தலை பற்றி இழுத்து தரைகுறவான வார்த்தையால் அவர்களை திட்டினார்கள். இதனால் ஆத்திரம் கொண்ட சங்கீதா மீண்டும் ஆத்திரம் தணியாததால் தாறுமாறாக தமிழரசி கிராம நிர்வாக அலுவலரை தாக்கினார். இதனால் நிலை குலைந்த தமிழரசி அந்த பகுதியுடைய அலுவலகத்திலே மயங்கி விழுந்தார். உடனடியாக அலுவலகத்தில் இருந்த பொதுமக்களும் அங்கு அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் துணையோடு தமிழரசியின் கணவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தமிழரசி புகார் மனு அளித்தார். அதன் மீது அவர் உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதால் அவரை உடனடியாக ஒரு 108 ஆம்புலன்ஸ் வரவைத்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காவல்துறை தமிழரசியிடம் புகார் பெற்றுக்கொண்டு இந்த தாக்குதல் நடத்திய சங்கீதாவை கைது செய்தனர். இந்த நிலையில் தமிழரசின் மீது ஊற்றப்பட்ட அந்த சாணம் அங்கிருந்த ஆவணங்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் அந்த வீசப்பட்ட சாணம் பொதுமக்கள் மீதும் பட்டிருக்கின்றது. எனவே மாவட்ட வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இந்த தாக்குதல் நடத்திய உதவியாளர் சங்கீதாவின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ஆர் பாலமுருகன் மிகவும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் கூறியிருக்கும் செய்திக்குறிப்பில் ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவலச் சம்பவம் நடந்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல, இதுபோல் எந்த அலுவலகத்திலும் நடைபெறக்கூடாது என்பதை வன்மையாகவும் கண்டனமாகவும் பதிவு செய்துள்ளார். விழுப்புரம் என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட குழு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது.